ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நயனாடு சாரீ. சரி, இது எல்லாமே வந்து வெட்டிங் சாரீ. உங்களுக்கு பாருங்கள், குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பட்டு பாவாடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஏரியாவில் இல்லாமல் ரெசிடென்ஷியல் ஏரியாவில், அதாவது உள்ளே இருக்குது. எப்படி சார் கஸ்டமர்லாம் அவங்க வராங்களா? நம்ம காஞ்சிபுரம் பட்டு சாரிக்கும் ஆரணி, கும்பகோணம், தர்மபுரம் இந்த பட்டு சாரிக்கு என்ன வித்தியாசம் சார்? ஓகே சார், இப்போ நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு சாரி வந்து 1 கிராம் கோல்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது? வந்து 3900 rupees இது. அந்த பட்டு எப்படி லுக் இருக்கோ அதே லுக் இதுலேயே வரும் உங்களுக்கு. இதெல்லாம் ஃபேன்சி சாரீஸ். இதெல்லாம் 700 rupees இது. இது வந்து சில்க் காட்டன் டைப்பு 1950 இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைப்பு நல்லா கிராண்டாக இருக்கும். ஜிம்கி கம்பல் டிசைன் இது வரும். இது வந்து 6 yards பிரைடல் சாரீ வித்தவுட் பார்டர். பார்டருக்கு பொதுவில் வெறும் ஜரி புட்டா. சாரீ ஃபுல்லாக எம்போஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 9 yards. அதாவது 9 yardsல பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பார்டர், செல்ஃப் பார்டர், அதில் பிளெயின், அதில் வைர ஊசி, எல்லா விதமான வெரைட்டிஸுமே எங்கள் வீட்டுக்கு இருக்கும். இதே மாதிரி எங்களுக்கு தலைப்பில் வந்து எங்களுக்கு சக்கரம் மயில் வரணும், எங்களுக்கு கிராண்டாக வரணும் அப்படின்னு. இது வந்து உத்ராட்சம் பார்டர்னு பேர். இதோடைய ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து 10லேருந்து 12 ரூபாய்க்குள்ளே வருது ஃபார் ஆல் வெரைட்டிஸ். இது எல்லாமே ஒரே மாதிரியான பார்டர், ஒரே மாதிரியான புட்டா. ஸோ இதோடைய எல்லாமே உங்களுக்கு ஒரே ப்ரைஸஸ் தான். இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காப்பர் ஜரி தான். காப்பர் ஜரி இருக்குது, சில்வர் ஜரி, எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். கிரே வெரைட்டிஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜுக்கு ஒரு கிஃப்ட் சாரீஸ் டைப்பில் இருக்கும். இதனுடைய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபாய், அதாவது 700 ரூபாய் ஸ்டார்டிங் ப்ரைஸ். 700 ரூபாயிலேருந்து அப் டு 3500 rupees வரைக்கும் இருக்குது உங்களுக்கு. வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குறது உடையவர் திருமாளிகை. உடையவருடைய வாழ்ந்த இடம் இது. அவருடைய மண்டபம் உள்ள இருக்கு. உடையவர் வாழ்ந்த இடம் இது. அவர் பயன்படுத்திய கிணறு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, வெள்ளை மண்டபம், வெள்ளையா, அது வந்து கிணறு. ராமானுஜர் பயன்படுத்திய கிணறு இது உள்ள இருக்கு. இங்கிருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெருமாள் கோவில் கோபுரம், அதாவது அத்திவரதர் கோவில் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த அத்திவரதர் கோவிலுக்கு பேக் சைட் கோபுரம் தான் இது. சரிங்களா? ஸோ பேக் சைட் கோபுரத்துலேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரைட்லேயே வந்து ஒரு தெரு ஒன்று போகும். சரிங்களா? ஸோ அந்த தெருவிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ARS சில்க் அப்படின்ற ஒரு போர்டு ஒன்று இருக்கும். ஸோ 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ARS காஞ்சிபுரம் பட்டு சாரீ கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா தறி, அதாவது நெசவு செஞ்சு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஓனாக வந்து ஷாப் வச்சு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 700லேருந்து lakhs வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு சாரீஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரிஜினல் பட்டு சாரியும் அவைலபிளாக இருக்குது. இவங்கக்கிட்ட ஒரிஜினல் சில்க் சாரியும் கிடைக்கும், ப்ளஸ் ஒரிஜினல் சில்க் இல்லாமல் நார்மல் சில்க் சாரியும் கிடைக்குது. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நயனாடு சாரீஸ். சரிங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நயனாடு. சரிங்களா? நீங்கள் காஞ்சிபுரத்தில் வந்து எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நயனாடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இருக்காது. சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ARS சில்க் சாரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் வச்சுருப்பாங்க நயனாடில். இது எல்லாமே வந்து நயனாடு தான். இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே நயனாடு தான். சரிங்களா? இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து நயனாடு தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செக்ஷனுக்கு போக போகிறோம். அதே மாதிரி இந்த செக்ஷன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வெட்டிங் சாரீ. சரிங்களா? இது எல்லாமே வந்து வெட்டிங் சாரீ. உங்களுக்கு பாருங்கள், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வெட்டிங் சாரீ. ஸோ அடுத்து இன்னொரு செக்ஷன் போகலாம்.
இந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பியூர் சில்க்கு 5000லேருந்து 10,000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் வந்து உங்களுக்கு சாரீஸ் அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா, பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5000லேருந்து 10,000 வரைக்கும். ஓகேங்களா, அடுத்த செக்ஷன் போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பட்டு பாவாடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பட்டு பாவாடை சில்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து இருக்காங்க. சரிங்களா, ஸோ ஓனர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர்எஸ் சாரியோட ஓனர் வந்து சார் தான். சரிங்களா சார், வணக்கம் சார். வணக்கம். ஓகே, எப்படி சார் இருக்கீங்க? ஓகே சார். சார் உங்கள் பேர்? என் பேர் ராஜு அப்படின்னு பேர் சார். ஓகே, நம்ம கடையோட அட்ரஸ் சொல்லிட்டீங்க சார் மக்களுக்கு. எங்களுக்கு வந்து இந்த கடை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சின்ன காஞ்சிபுரம். ஓகே, வரதராஜ பெருமாள் கோயில் பேக் சைடு. அதாவது இப்ப அத்திவரதர் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அத்திவரதருக்கு என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ அந்த கோவிலுக்கு கோபுரத்துக்கு கரெக்டா பேரலல் ஸ்ட்ரீட்ல இருக்கு, வேதாந்தம் ஸ்ட்ரீட்னு பேர். ஓகே, அந்த ஸ்ட்ரீட்ல நம்ம கடை அமைஞ்சிருக்கு. ஆமா, கடை வச்சிருக்கோம். ஓகே சார், ஒரு சின்ன கொஸ்டின். நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஏரியாவில் இல்லாம ரெசிடென்ஷியல் ஏரியாவில், அதாவது உள்ள இருக்கு. எப்படி சார் கஸ்டமர்லாம் அவங்க வராங்களா? எப்படின்னு கேட்டீங்க சார், இப்போ நீங்க கேட்கறது வந்து ரொம்ப ஒரு எக்ஸலண்டான கொஸ்டின். ஏன்னா ஒரு பஜார்ல இருந்தா கடை இருக்கும், போர்டை பார்த்துட்டு 4 பர்சல் வியாபாரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைனா கடை இருக்கும், ஒரு கடையில ஒரு கடை பாக்குறான்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இது எங்களுக்கு வந்து ஓன் பில்டிங். ஓகே, சொந்த இடம். இது ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. இது நீங்க ஒரு தூரம் வச்சு பிசினஸ் பண்ணீங்களா, எப்படி உங்க எங்க கஸ்டமர் எப்படி கேட்டீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ரெகுலர் கஸ்டமர் தான். ஓகே சார், கிடைக்கும் எல்லாமே கான்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ணிட்டு ராஜு நாளைக்கு வரோம் இன்னைக்கு வரோம்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் 100% வருவாங்க. ஓகே, ரெண்டாவது ஒரு கஸ்டமர் புது கஸ்டமர் என்டர் ஆனா கூட அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, நல்ல குவாலிட்டி. ஆமா, குவாலிட்டி நல்லா இருக்கணும். பிரைசஸ் ஆமா நல்ல ரீசனபிளா இருக்கணும். ரெண்டாவது நல்ல சர்வீஸ் தரணும். ஆமா கண்டிப்பா. அவங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து பார்க்கும்போது ஈவன் கஸ்டமர் ஈஸியா கார்டுன்ற மாதிரி ஒரு ஈச் அண்ட் எவரி கஸ்டமர்ஸ் வேல்யூபிள் அப்படின்ற மாதிரி எது ஒரு சாரி எடுத்தா கூட அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஆகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து சாரீஸ் பண்ணோம்னா அவங்க மூலியமா ஒரு 4 பேருக்கு கிளிக் ஆகும். அவங்க 4 பேருக்கு சொல்லுவாங்க. சொல்லும் போது நான் அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். நீங்க போங்க காஞ்சிபுரத்துக்கு கூட ஏற சாரீஸ் போங்க, நல்லா சாரீஸ் பண்றாங்க, நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நான் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கடை. ஏன்னா ரெண்டாவது இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே கூகுள் மேப் இருக்கு. ஒரு நம்ம கடையை தட்டி ஏஆர்எஸ் சாரீஸ் நம்ம போட்டாலுமே நீங்க காஞ்சிபுரத்துல எங்க போட்டாலும் நம்ம கடை ரூட் மேப் காமிச்சு. ஓகே ஓகே சார். சப்போஸ் அவங்க அது மாதிரி பார்க்க தெரியாதவங்க என் நம்பர் இருக்கு, வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணாங்கன்னா நான் ஸ்டாஃபை கூட அனுப்பிச்சிட்டு கூட நான் வந்து கூப்பிடுவேன். ஓகே சார். இப்போ நம்ம காஞ்சிபுரம் பட்டு சாரிக்கும் ஆரணி, கும்பகோணம், தர்மாபுரம் இந்த பட்டு சாரிக்கு என்ன வித்தியாசம் சார்? அதாவது சார், ஆரணி நீ சொல்லி பாரு, காஞ்சிபுரம், ஆரணி, தர்மாபுரம், கும்பகோணம், இதுல வந்து பாத்தீங்கன்னா பட்டு எல்லாமே ஒரே பட்டு தான். ஓகே, பட் நம்ம காஞ்சிபுரம் ஸ்பெஷாலிட்டி பட்டுன்னா முறுக்கு வந்து ஜாஸ்தி. இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 இழை 4 இழையில முறுக்கு பண்ணி நெய்வாங்க. ஓகே ஓகே. பட் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பட்டு வந்து கொஞ்சம் இது மாதிரி ஒரு கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா இருக்காது. பட் ஈவன் காஞ்சிபுரம், ஆரணி ஓரளவுக்கு ஒன்னா இருக்கும். பட் உங்களுக்கு தர்மாபுரம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா பட்டு குவாலிட்டி எல்லாமே கொஞ்சம் செகண்ட் குவாலிட்டியா தான் இருக்கும். பட் இந்த முறுக்குல வந்து வித்தியாசம் இருக்கும். நீங்க எல்லாம் 3 முறுக்கு பண்றோம், 2 முறுக்குல அது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ பண்ணும்போது என்ன உங்களுக்கு அந்த வித்தியாசம் வரும், அந்த குவாலிட்டி டிஃப்ரெண்ட் வரும். நம்ம காஞ்சிபுரம் பட்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும் அப்படின்னா இருக்குதுலேயே நம்ம காஞ்சிபுரம் பட்டு தான். பட்டு வந்து எந்த அளவுக்கு முறுக்கு அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு குவாலிட்டி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றீங்க. ஓகே சார். இப்போ நிறைய இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா பட்டு சாரி வந்து 1 கிராம் கோல்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சார் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்றது? இது வந்து சார் நீங்க ரொம்ப ஒரு அருமையான கேள்வி. ஏன்னா எல்லா இடத்துலயுமே அது மாதிரி பண்றாங்க. இதுல எப்படி கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு பட்டுப்படவை இருக்கு, இது வந்து 1 கிராம் கோல்டா அப்படின்னா சொன்னோம்னா இதுல வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. சொல்றது பதிலா இது இப்போ எப்படி கேட்டீங்கன்னா, காஞ்சிபுரத்துல வந்து ஜரிகை இப்போ புடவை டெஸ்டிங் பண்ற இடமே இருக்கு. ஓகே, பட் நம்ம அந்த புடவை எடுத்து போய் கொடுத்தோம்னா 1 கிராம்ல காட்டாது. குறைந்தபட்சம் உங்களுக்கு வந்து 2.5 கிராமுக்கு மேல இருந்தாதான் அதனுடைய கிராமே காட்டும். 1 கிராம்னா காட்டாது. ஸோ நம்ம 1 கிராம் நம்ம வாங்கும்போது நமக்கு ஏற்கனவே நமக்கு வந்து அந்த கடை நல்லா பரிச்சயமான கடை, நமக்கு நல்ல ஒரு கைராசியான கடை, நம்ம நம்பிதான் வாங்கணும். அந்த 1 கிராம் கொண்டு பொறுத்தவரை நம்ம நம்பிதான் வாங்கணும். நமக்கு இல்லைன்னா நம்ம வாங்கினோம்னா டெஸ்ட் பண்ணலாம். டெஸ்ட் பண்ணா தெரிஞ்சு போடுது அந்த 1 கிராம் இருக்கா இல்லையா தெரியாது. 1 கிராம் காட்டவே காட்டாது.
புரியுதுங்களா? அதனால நம்ம வந்து ஒரு கஸ்டமர் சொல்றாங்கன்னும் போது அவங்களுடைய வேல்யூ வச்சு நமக்கு நல்லா கரெக்டா இருக்கும் அப்படின்றது நமக்கு நம்ம அது மாதிரி ஒரு குட்வில் வச்சு தான் நம்ம அந்த ஐட்டத்தை நம்ம திங்க் பண்ணிக்க வேண்டியது. ஓகே, ஒரிஜினலா இருக்கும் அப்படின்னு அப்படி கன்ஃபார்ம் பண்ண நீங்க சொல்ற மாதிரி டைரக்டா எடுத்து போயிட்டு அங்க கன்ஃபார்ம் பண்ணி. ஆமா, சில இடத்துல பாத்தீங்கன்னா புரோக்கர்ஸ் இருக்காங்க. சரி, புரோக்கர்ஸ் கூட்டு போய் நிறைய கடைக்கு கொண்டு போவாங்க. டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியாது, ரேட் ஜாஸ்தியா இருக்கும். பட் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து கேர்ஃபுல்லா போகணும். இந்த புரோக்கர்ஸ் கிட்ட கூட்டு போய் கடைகளை கூட்டு போற கடைகள்லாம் நம்ம ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லா நம்ம டீல் பண்ணணும். நமக்கு வேற ஒன்றும் இல்லை, அதுலயும் நல்ல கடைலாம் கூட இருக்குது. அதுக்கு நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம பண்ணோம்னா உங்களுக்கு நம்ம கொடுக்குற அமௌண்ட் வந்து ஒர்த்தா இருக்கும். ஓகே சார், இப்போ நார்மல் பட்டு சாரியில எவ்வளவு பர்சன்டேஜ் கோல்டு இருக்கணும், அது வந்து மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கணும்? அதாவது சார், இப்போ ரியல் ஜரி அப்படின்னு நீங்க பார்க்கும்போது ஒரு பட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 0.3%. ஓகே, 0.3% இருந்ததுன்னா நமக்கு வந்து சாரி வந்து ரீசேல் வேல்யூ உண்டு. 0.3 வரணும். இப்போ சொசைட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 0.4 இருக்கும், 0.45, 4.5 இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசேல் வேல்யூ ஜாஸ்தி. ஓகே, சாரி பிரைஸ் காஸ்ட் ஜாஸ்தி. ஓகே ஓகே, அதாவது நம்ம வாங்கிட்டு பின்னாடி சேல் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா சேல் பண்ணிடலாம். சேல் பண்ணலாம். அந்த பர்சன்டேஜஸ் இருந்ததுன்னா அது வந்து ரியல் சில்வர் பின்னாடி சேல் பண்றதால மாத்திக்கலாம்ன்றீங்க. ரீசேல் வேல்யூ அது கம்மியா இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ரீசேல் வேல்யூ வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஓகே சார், இப்போ பட்டு சாரிலாம் எப்படி சார் நம்ம மெயின்டைன் பண்றது? பட்டு சாரி எப்படி கட்டலாம்? இப்போ நீங்க வாங்கி போறீங்க பட்டு, ஆமா, ஒரு ஃபங்க்ஷன் முடியுது, முடிஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த பட்டு புடவைய நல்ல வெயில்ல போடக்கூடாது. லேசான மிதமான வெயில்ல அந்த அப்படியே பட்டுப்புடவை சிங்கிளா போடலாம். அப்படியே போட்டுட்டு அந்த வெயில் அதுல படுற வரையும் ஒரு பக்கம் இப்படி திருப்பி போடலாம், ஒரு பக்கம் மாத்தி போடலாம். போட்டுட்டு அழகா நீங்க மடிச்சு உள்ள வச்சிடணும். வச்சுட்டு குறைந்தபட்சம் 1 வருஷம் 2-3 வருஷம் வரையும் நீங்க புடவைய வந்து ஈவன் ட்ரை கிளீனா வாஷ் எதுவுமே பண்ண தேவையில்லை. 3 வருஷம். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை வாஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்லயே வாஷ் பண்ணணும். ஓ, இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணணும். ஆமா சார், பட்டுப்புடவை வந்து ஒரே மடிப்பில் வைக்கவே கூடாது. இந்த புடவை இருக்கு, இப்படி இருக்கு, நீங்க நல்லா எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இதே மடிப்புல திரும்ப வைக்க கூடாது. இந்த மடிப்புல மாறி நம்ம வச்சோம்னா என்ன கேட்டீங்கன்னா லைஃப் லாங் வரும். இந்த மடிப்புல வச்சா என்ன கேட்டீங்கன்னா இந்த ஓரம் ஃபுல்லா போயிடுது. இந்த மடிப்புல என்னாவும் நாளடைவில் அப்படியே ஹோல்ஸ் வந்துடும். ஸோ மடிப்பு மாத்தி வச்சோம்னா நமக்கு வந்து எத்தனை வருஷம் வேணாலும் பழைய மெயின்டைன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி சார். இப்போ இந்த கொரோனா டைம்ல எப்படி சார் நீங்க பிசினஸ் பண்ணீங்க? எந்த அளவுக்கு கஸ்டமர் வந்து? இந்த கொரோனா பீரியட்ல பொறுத்தவரையும் டிரான்ஸ்போர்ட் கிடையாது, கொரியர் கிடையாது, எதுவுமே கிடையாது. பட் சில கொரியர் வந்து பண்ணாங்க. அப்ப என்ன பண்ணினோம், கஸ்டமருக்கு அந்த ஒரு 3 to 4 month வந்து மேரேஜஸ் வர இருக்கு. ஸோ அவங்க நம்மகிட்ட புடவை எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, நாமளும் வியாபாரம் பண்ணணும் ஆசைப்படுறோம். ஆனா அவங்க வந்து பார்க்க முடியாத நிலைமை, புரியுது? ஏன்னா எங்க இ பாஸ் வாங்கி வரணும். இ பாஸ் வந்து இதுக்கு மேரேஜ்க்குலாம் இ பாஸ் கொடுக்கல. அது மாதிரி பிரச்சனை இல்லை, அந்த மேரேஜ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. காஞ்சிரம் வரணும், பட்டப்படி இடத்துல இ பாஸ் கொடுக்கல. ஸோ நாம என்ன பண்ணுங்கிட்ட கஸ்டமர் ரெக்வஸ்ட் பண்ணி ஆன்லைன் வீடியோ ஷாப்பிங் பண்ணிடணும். ஆன்லைன் ஷாப்பிங் அதே மாதிரி வீடியோ ஷாப் பண்ணோம். அதே மாதிரி வாட்ஸ்அப்ல அவங்களுக்கு அமிச்சிட்டு அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரையும் அவங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் காமிச்சு ரெடி பண்ணி ஒரு ஸ்பெஷல் கொரியர்கிட்ட ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு டெலிவரி பண்ணிடும். ஓரளவுக்கு பிசினஸ் பண்ண முடியுது. ஒரு 100% நமக்கு நார்மலா பண்ற பிசினஸ்ல ஒரு 30 to 40% வந்து பண்ணி மேனேஜ் பண்ணிட்டோம். கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே சார், இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பட்டு சில்க் மெட்டீரியல் மட்டும் தான் இருக்கா, இல்ல அதர் மெட்டீரியல்ஸ்? எங்க கிட்ட பொறுத்தவரை சார் பட்டு பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 5,000 காஞ்சிபுரம் பட்டு ஆகும். அதர் மெட்டீரியல்ஸ் சப்போஸ் நீங்க ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கணும், ஒரு கிஃப்ட் சாரீஸ் கொடுக்கணும் நீங்க பாக்குறீங்க. கிஃப்ட் சாரீஸ்னா ஒருத்தருடைய பட்ஜெட் ஒரு மாதிரி, ஒருத்தர் வந்து பட்டு சாரி கொடுக்கணும் ஆசைப்படுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 1,000 rupees 1,500 rupees இருந்தா போனா. ஸோ அது மாதிரி மெட்டீரியல்ஸ் வச்சிருக்கோம். 1000 to 3,000 வரையும் பட்டு கிடையாது, பட்டு மாதிரி இருக்கும். ஆனா நார்மல் யூசேஜ் தான் உங்களுக்கு. அது சுடிதார் மெட்டீரியல்ஸ் இருக்கு எங்கிட்ட, பாவாடை இருக்குது, குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா பாவாடைகளும் வச்சுருக்கோம், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஐட்டங்கள்ஸ் ஃபுல்லாகவே நாங்கள் வச்சுருக்கோம். ஓகே சார், நம்ம கடை எத்தனை வருஷமா சார் இங்கே இருக்குது? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம் சார். ஓகே சார், இப்போ கலெக்ஷன் எல்லாமே பார்க்கலாங்களா? கண்டிப்பாக கடையை பார்ப்போம். காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே போயிட்டு கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்துடலாம். சரிங்களா? இந்த கடையோட அட்ரஸ், இவருடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க.
உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் எல்லாமே பார்க்கலாம். நமஸ்காரம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போது இது எல்லாமே கலெக்ஷன்ஸ், எல்லா கலெக்ஷன்ஸுமே இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு, அதாவது காஞ்சிபுரத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கோம். சாரீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 6 ஷார்ட்ஸ் பிரைடல் சாரீ. அதாவது ரொம்ப ஒரு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வெயிட்டும் அதிகம் இருக்காது, லைட் வெயிட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. இதனுடைய சாரீஸ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வயலட் பார்டர், உடல் பார்த்தீங்கன்னா பிங்க் ஜரி ஒர்க், ஃபுல் ஜரி ஒர்க். ப்ரைஸ் எவ்வளோ சார்? இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 38,000 வந்து. ஆன்லைன் டெலிவரி எவ்வளோ? உண்டு. எல்லாமே எங்களுக்கு ஆன்லைன் உண்டு. உங்களுக்கு நீங்கள் வீடியோ ஷாப்பிங் பண்ணாலே வீடியோ ஷாப்பிங் பண்ணலாம் உங்களுக்கு. இல்லை எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கன்னு சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுவோம், நீங்கள் கேட்குற பட்ஜெட்ஸில் சரி அனுப்புவோம். அதில் வந்து நீங்கள் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இன்னும் அதில் வெரைட்டிஸ் வேணாலும் வெரைட்டிஸ் அனுப்புவோம். இது லாங் பார்டர், ஒரு பக்கம் பெரிய பார்டர், ஒரு பக்கம் சின்ன பார்டர். ஆமாம், இது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 33 வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஒயிட்டில் ரெட் பார்டர் 32. இல்லை ட்ரெடிஷ்னல் பார்டர், ட்ரெடிஷ்னல் பல்லு. வித்தவுட் பார்டர், பார்டருக்கு பதிலாக வெறும் ஜரி புட்டா, சாரி ஃபுல்லாக எம்போஸ் ஒர்க். வித் ப்ளவுஸ்ல எம்போஸ் ஒர்க். எவ்வளோ சார் ப்ரைஸு? இந்த ப்ரைஸ் உங்களுக்கு 14,000 வருது. இது உங்களுக்கு 14,000க்கு வரத்துக்கு கம்மியாக வரத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்டர் கிடையாது. ஸோ பார்டருக்கு உண்டான ஜரிகை ரேட்லாம் உங்களுக்கு குறைச்சிட்டு வெறும் புட்டா மட்டும் வரதுனால உங்களுக்கு வந்து 10,000 to 15,000 rupees வந்து கம்மியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வைர ஊசி. இந்த டிசைன்ஸு மோர் தென் 80 years டிசைன். 80 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து சக்கரம் மயில். இது ஃபுல்லாக மேங்கோ டிசைன். அதே மாதிரி பாடியில் பார்த்தீங்கன்னா இது பேர் வைர ஊசின்னு பேர். ஃபுல் ரவுண்டு பீக்காக் இருக்குது பாருங்க. இந்த பக்கம் ஒரு தாளம்பூ, ஒரு பக்கம் மேங்கோ.
இந்த கலர் பேர் சினேகா கிரீன். சினேகா கிரீனில் பிங்க் பார்டர், ரெண்டு பக்கம் ஈக்குவல் பார்டர், பாடி புட்டா. வித் ப்ளவுஸ், அதே லோட்டஸ் பிங்க்கு ப்ளவுஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து இதுதான் காஞ்சிபுரம் ட்ரெடிஷ்னல், இந்த கோத்து வாங்குற டிசைன் இது. அதை எப்படி கேட்டிங்கன்னா பாடி கலருக்கும் தலைப்புக்கும் இந்த ரெண்டு நூல் ஒன்றா ஜாயிண்ட் வச்சு பண்ணுறது. இது வந்து ஹேண்ட்லூமில் தான் இது மாதிரி பண்ண முடியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது, ஃபினிஷிங். இது பார்த்தீங்கன்னா ஒரே ஃபுல் ஜாக்கார்டு ஒர்க்கில் ஆஃப் அண்ட் ஆஃப், ஒரு பக்கம் சக்கரம் மயில், ஒரு பக்கம் வந்து ஸ்மால் ஒர்க்கு. ஒரு பக்கம் பெரிய பார்டர், ஒரு பக்கம் சின்ன பார்டர். எவ்வளோ சார் ப்ரைஸ்? இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,600 வரும் உங்களுக்கு. வித் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்க் மார்க் லேபிள், ஒரிஜினல் பியூர் காஞ்சிபுரம் சில்க் மார்க் லேபிளோட வருது. இது பார்த்தீங்கன்னா வித்தவுட் பார்டர், பாடி ஃபுல்லாக ஜக்கார்ட் டிசைன், ஒன்லி த்ரெட் ஒர்க், நோ சரி. வித்தவுட் பார்டர், ஆல் ஓவர் புட்டா. இந்த புட்டா பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாகவே ஒரே ஈவனாக கடைசி வரையும் வரும் உங்களுக்கு. இதில் காமிச்சிக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் செலக்டட் தான் காமிச்சிருக்கேன். மிச்சம் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் டிசைன்ஸு, லாட் ஆஃப் கலர்ஸ் இருக்குது, லாட் ஆஃப் ப்ரைஸஸ் இருக்குது எங்ககிட்ட. இந்த பிரைடல் சைடில் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நிறைய எங்கிட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஏன்னா எல்லாமே நம்ம எல்லா சாரீஸ் எடுத்து போட்டு காட்ட முடியாது, டைம் ஆகிடுறது தான். உங்களுக்கு வந்து ஒரு செலக்டடாக எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றும் வர்ற மாதிரி ஒரு செலக்டடாக போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இது ஒன்று பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதாவது பியூர் பிளாக்கில் பீகாக்கு ஒர்க். இது இதுவும் பார்த்தீங்கன்னா பார்டர்லெஸ்ஸு, பாடியில் மட்டும் பீகாக் புட்டா, தலைப்பில் ரிச் செல்ஃபி வித் ப்ளவுஸ். இதில் கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூட எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்களை வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. வாட்ஸ்அப் நம்பரில் வந்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறோம். ரெண்டாவது வீடியோ ஷாப்பிங் பண்ணலாம். இல்லை எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புங்க, எனக்கு இந்த ரேஞ்சஸ்ஸு இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கலர்ஸு எங்களுக்கு வந்து இந்த கலர்ஸில் வேணும் எங்களுக்கு,
இதில் கொடுங்க அதில் கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த கலர்ஸ் நீங்கள் என்ன மாதிரியான கலர்ஸ் எதிர்பார்க்குறீங்களோ அந்த கலர்ஸே நாங்கள் டிஸ்ப்ளே பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து எங்கள் கூட ஃபீட்பேக் பண்ணிட்டே வந்து இல்லை, நாங்கள் ஒன்று கலர்ஸ் காமிச்சிட்டே வருவோம். எது பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா அதோட தலைப்பு கிளப்பு எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுவோம். சப்போஸ் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இந்த கோல்டு லைட்டில் வந்து இந்த கலர்ஸ் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், செலெக்ஷன் பண்ண சாரீஸை சன்ஷைனில் வைப்போம். வெளிச்சத்தில் காமிச்சு அதுலேருந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து அதையும் நீங்கள் காட்டும், அதையும் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அதையும் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக ரியல் கலர் உங்களுக்கு கிடச்சிடும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே 9 yards, அதாவது 9 yardsல பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பார்டர், செல்ஃப் பார்டர், அதில் பிளெயின், அதில் வைர ஊசி, எல்லா விதமான வெரைட்டிஸுமே எங்ககிட்ட இருக்கும். கலர்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸு, எங்கேயுமே இல்லாத கலர்ஸ் எங்ககிட்ட இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், இந்த பாருங்க. இது வந்து சிலேகா கிரீன், சிலேகா கிரீனில் வந்து வைலட் பார்டர், வைலட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தாழம்பூ. இது எல்லாமே 9 yardsங்களா? ஆமாம், இது ஃபுல்லாகவே 9 yards இருக்கும். 9.5 கஜம், 10 கஜம், 10.5 கஜம் வரையும் இதில் வச்சுருக்கோம். அதில் நாங்கள் சரிங்க சார். இப்போ எல்லா இடங்களிலுமே வந்து பார்த்தீங்கன்னா 9 yards வந்து அதிகமாக ஸ்டாக் கிடையாது, உங்ககிட்ட மட்டும் எப்படி அதிகமாக இருக்குது? எங்கிட்ட எப்படி கேட்டிங்கன்னா சார், இப்போ 9 yardsக்குன்னு பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா செலக்டடாக தான் இருக்கும். எங்ககிட்ட பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக் எங்களுக்கு ஜாஸ்தி தேடி வருவாங்க. நம்ம காஞ்சிபுரம் போனோம்னா, ஏஆர்எஸ் போனோம்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் வந்து கஸ்டமர் மைண்டில் செட் ஆகிப்போச்சு ஏற்கனவே. ஸோ நம்ம அதனால் என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, கஸ்டமர்ஸ் நிறையா வர்றதுனால இந்த 9 yardsக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எங்ககிட்டயே வருவாங்க. 6 கஜம் எங்ககிட்ட இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதிர்பார்க்குற கலரோட வருவாங்க. அந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்கும். எங்ககிட்ட இல்லாத கலர்ஸே கிடையாது. இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக்காகவே அவங்க வந்து ஒரு 9 yardsல எங்களுக்கு தயார் பண்ணி கொடுக்கணும், நீங்கள் எனக்கு அது மாதிரி வேணும்னு சொன்னாங்கன்னா அவங்க ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்தாங்கன்னா பண்ணி கொடுத்துடலாம். அதாவது இந்த கடல் வயலட்டும் அவங்க ஏதாவது ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்து இது மாதிரி பாடியில் இது மாதிரி புட்டா வரணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தலைப்பில் இதே மாதிரி எங்களுக்கு தலைப்பில் வந்து எங்களுக்கு சக்கரை மயில் வரணும், எங்களுக்கு கிராண்டாக வரணும் அப்படின்னு. இது வந்து உத்ராட்சம் பாடுன்னு பேர். ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கலர் காம்பினேஷன் கொடுத்தாலும் நம்ம ஆர்டர் பண்ணி கொடுத்துடலாம். அவங்க கேட்குற மாதிரி 10 கஜம் 10 கஜம் பண்ணி கொடுக்கலாம். தலைப்பில் கிராண்டாகவும் பண்ணி தரலாம். இல்லை தலைப்பில் நார்மலாக 3 பட்டை கோடு பண்ணி கொடுக்கலாம். எப்படி என்னன்னா டைமிங் எங்களுக்கு வந்து கேட்டிங்கன்னா, ஒரு புடவை வந்து ஆர்டர் கொடுக்கணும்னு சொன்ன நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 75 டேஸ்க்கு முன்னாடி வரணும் எங்களுக்கு. ஏன்னா இந்த புடவை நெய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 40லேருந்து 50 நாளுக்குள்ளே புடவை நெய்யறதுக்கு ஆகும். ஸோ அது முன்னாடியே ப்ரிப்பரேஷனாக எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து டோர் டெலிவரி பண்ணிடுவோம் உங்களுக்கு. சார் உங்களுக்கும் டென்ஷன் இருக்காது, எங்களுக்கும் டென்ஷன் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மழை சீசன். இந்த மழை சீசனில் பார்த்தீங்கன்னா வீவிங் வந்து பண்ண முடியாது. மழை பெஞ்சுட்டே இருந்ததுன்னா, மழை நின்னா ஒரு 2 நாள் வெயில் அடித்தாதான் இந்த இந்த மரக்கட்டை வந்து மூவ்மெண்ட் ஆகும். இல்லைன்னா மூவ்மெண்ட் ஆகாது, இந்த ஈரத்தில் அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து ஆர்டர் கொடுக்குறவங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவோம், நீங்கள் வந்து ஒரு 2.5 மாதம் முன்னாடி வந்து பிளான் பண்ணிட்டு எங்கிட்ட வந்துருக்கோன்னு சொல்லுவோம். ஸோ சில பேர் அதே மாதிரி வந்து இப்போ 3 மாதம் முன்னாடி வருவாங்க. நம்ம ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக அப்படி. ஏன்னா ப்ளவுஸ் தைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ளவுஸ் தைக்கும் போது நாங்கள் அதுவும் ஒரு அதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராமிஸில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா கூறப்படவேண்டது, கல்யாணத்துக்கு கட்டிக்கிற புடவை. இது ஒவ்வொருத்தருடைய சில பேர் அரக்கு கேட்பாங்க, சில பேர் இது மாதிரி மாம்பழத்தில் க்ரீனு, சிலேகா க்ரீனில் இது, எம்எஸ் ப்ளூவில் அரக்கு, அது மாதிரி ஒரு வித்தியாசமே கேட்பாங்க. இது வந்து எல்லாமே ஒரு காமனாக 90% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இதுதான் விரும்புவாங்க. இது எவ்வளோ சார் ப்ரைஸு? இது வந்து உங்களுக்கு 29,300 வருது. இதெல்லாம் ஒரிஜினல் பட்டுங்களா? 100% ஒரிஜினல் சில்க் மார்க் லேபிள். இதில் கோல்டு சார், ஒரிஜினல் கோல்டு. கோல்டு வந்து கொஞ்சம் பர்சன்டேஜஸ் கம்மியாக இருக்கும் இதில். இதே உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காகவே எங்களுக்கு வந்து 3%, அதாவது ஒரிஜினல்
எவ்வளோ ரியல் ஜெரி வேணுமோ நீ எனக்கு 100% வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து ஆர்டர் தரணும். நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரி பர்சன்டேஜஸோடு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இப்போ எல்லாமே நம்ம அது மாதிரி 100% ரெடி பண்ணி வைக்கலாம். பட் ஒரு சாரீஸோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ருபீஸ் 50,000 ருபீஸ் ஆகிப்போகுது. ஸோ வர்றவங்க வந்து எல்லாமே அது மாதிரி அவ்வளோ காஸ்ட் கொடுத்து வாங்குறதுக்கு யோஜனை பண்ணுறாங்க. ஸோ மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம். இங்கே இதில் உங்களுக்கு பார்த்து 1% தான், மீது எல்லாமே உங்களுக்கு கவுண்டர் வச்சுருக்க மாதிரி இருக்கும். இது எல்லாமே 9 yards. அது வந்து காட்டன், அது வந்து செமி சில்க்கு, அது வந்து சாஃப்ட் காட்டன். அதாவது இது வந்து எப்படி கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே காப்பர் சரி. அது கோல்டு ஜரிக்கு பதில் காப்பர் ஜரி, சில்வர் ஜரி, 2 டைப் ஆஃப் சாரீஸ் வந்து இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டு மூமெண்ட்டாக இருக்குது. பட்டு சில பேர் லைக் பண்ணி கேட்குறாங்க, சில பேர் வந்து நார்மலாக ப்ரீவியஸாக கொடுப்போம் அந்த ஜரிக்கே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து 2 விதமான வெரைட்டிஸுமே வச்சுருக்கோம். உங்களுக்கு வந்து அதை ஷேர் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இது வந்து காப்பர் ஜரி. இதோடைய ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து 10லேருந்து 12 ரூபாய்க்குள்ளே வருது ஃபார் ஆல் வெரைட்டிஸ். இது எல்லாமே ஒரே மாதிரியான பார்டர், ஒரே மாதிரியான புட்டா. ஸோ இதனுடைய எல்லாமே உங்களுக்கு ஒரே ப்ரைஸஸ் தான். இது ஃபுல்லாக டார்க் வயலட்டில் காப்பர் ஜரி. இது உங்களுக்கு ஒரு டவுட் கேட்கலாம், நீங்கள் இந்த காப்பர் ஜரி இருக்குது, இது கருத்துருமா? இது 100% இது கருக்கவே கருக்காது. இது இப்போ எப்படி இருக்கோ இதே மாதிரியே உங்களுக்கு வந்து கடைசி வரையும் இருக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு சில்வர் ஜரி காட்டுறேன். உங்களுக்கு வந்து காப்பர் ஜரி காமிச்சேன், இது வந்து சில்வர் ஜரி. ஒரு பக்கம் பெரிய பார்டர், ஒரு பக்கம் சின்ன பார்டர், பாடி ஃபுல்லாக புட்டா. அது காப்பர் ஜரிலே பெரிய பார்டர். இது உங்களுக்கு நேவி ப்ளூ. என்ன ஒரு ஃபுல் பாருங்கள், சாரி ஃபுல்லாக ஒரு எக்ஸலண்ட் ஒர்க்கு, ஸ்மால் ஒர்க்கு. பார்டர் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நார்மலோட கொஞ்சம் பெரிய பார்டர். ஒரு பக்கம் பெரிய பார்டர், ஒரு பக்கம் சின்ன பார்டர். இதில் வந்து நான் உங்களுக்கு கலர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நான் காமிச்சிருக்கேன். இதெல்லாம் கலர்ஸ் எல்லாம் கவுண்டர்ஸில் இருக்குது எங்களுக்கு. இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காப்பர் ஜரி தான். காப்பர் ஜரி இருக்குது, சில்வர் ஜரி, எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். கிரே, க்ரீன், டார்க் க்ரீன். இது பாருங்கள், இது வந்து ப்ளூ, எம்எஸ் ப்ளூவில் காப்பர் ஜரி இருக்குல்ல பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இது வந்து ஸ்கை ப்ளூவில் காப்பர் ஜரி. இது பாருங்கள், கலரில் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன்ஸ். ஏதாவது நீங்கன்னா கூட எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும் உங்களுக்கு. வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை நீ கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே லைனில் வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி தேவை இது மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னா
உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங், வீடியோ ஷாப்பிங் பண்ணுறோம், வாட்ஸ்அப்லேயே அனுப்புகிறோம். எப்படி உங்கள் கன்வீனியன்ட் எப்படி பண்ணுறோம் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து உங்களுடைய கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படியோ தகுந்த மாதிரி நாங்கள் வந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்ததெல்லாம் 100% பியூர் காஞ்சிபுரம் சில்க். இப்போ இதனுடைய வெரைட்டிஸ் எப்படி கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கோ இல்லை நம்ம ஒரு மேரேஜுக்கோ நம்ம வந்து ஒரு சாரீ கொடுக்கணும். பட் வந்து எங்களுக்கு வந்து பட்டு வேண்டாம், பட் வந்து எங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து ஒரு 1000 rupees 1200 rupees அப்படின்னு நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு இந்த வெரைட்டிஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜுக்கு ஒரு கிஃப்ட் சாரீஸ் டைப்பில் இருக்கும். இதனுடைய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபாய், அதாவது 700 ரூபாய் ஸ்டார்டிங் ப்ரைஸ். 700 ரூபாயிலேருந்து அப் டு 3500 rupees வரைக்கும் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் எப்படி லைக் பண்ணுறீங்க லைக் பண்ணலாம். சில பேர் வந்து எங்களுக்கு வந்து பட்டு மாதிரி வேணாம், எங்களுக்கு ஒரு சில்க் காட்டன் மாதிரி சாஃப்ட் வேணும்னா அது மாதிரி கொடுக்கலாம். இல்லை எங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு லுக்கு எப்படி பட்டு இருக்கோ அதே மாதிரி வேணும்னு கேட்டிங்கன்னா இது வந்து பட்டு லுக்கில் வந்து 3900 rupees இது. அந்த பட்டு எப்படி லுக்கு இருக்கோ அதே லுக்கு இதுலேயே வரும் உங்களுக்கு. இதுலேயே வந்தால் பியூர் காட்டன் வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபேன்சி சாரீஸ். இதெல்லாம் 700 rupees இது. இது வந்து சில்க் காட்டன் டைப்பு 1950 இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைப்பூ நல்லா கிராண்டாக இருக்கும். ஜிம்கி கமல் டிசைன் இது வரும். ஒரு பக்கம் பாடி டிசைன், ஒரு பக்கம் பிளெயினாக இருக்கும் உங்களுக்கு. இதில் எல்லாமே கலர்ஸ் இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் வந்து 1950 இது. இது எப்படி மெயின்டெனன்ஸ் எப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இது வந்து அயன்லாம் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் நீங்கள் வந்து வாங்கினாலே நம்ம வீட்டிலே ஹோம்லேயே வாஷ் பண்ணலாம். இது ஹோம்லேயே வாஷ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இருக்கிறது அப்படியே இருக்கும். நீங்கள் வாஷ் ரொம்ப சப்போஸ் ஒரு கால் சாரிகிரி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் கட்டி ஒரு டஸ்ட்டு ஜாஸ்தி ஆகி போச்சுன்னா ஃபஸ்ட்டு டைம் ட்ரை வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீ ஹோம்லேயே வாஷ் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுடிதார் மெட்டீரியல்ஸு. இது ஃபுல்லாக சுடிதார் மெட்டீரியல்ஸ். இது வந்து ரெடிமேட் கிடையாது, கட்டிங் மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் மட்டும் கட்டிங். இதெல்லாம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 850 700 650 அந்த ரேஞ்சஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இது வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ண சாரி 1800 rupees இது. இது வந்து பேப்பர் சில்க் 1300 லைட் வெயிட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. 3600 ரூபாய் அது. ஃபுல் ஒர்க்கு தலைப்பிடு வரும். கிராண்ட் லுக்கு வேணும் அப்படின்னோம்னா நம்ம இது நல்லாயிருக்கும். ஒரு மேரேஜ் பர்பஸ்க்கு ஒரு 700லேருந்து ஒரு 3000 rupeesக்குள்ளே வெரைட்டிஸ் இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு. அதாவது இதெல்லாம் பட்டு கிடையாது, பட்டு மாதிரியே இருக்கும். நார்மல் யூஸ் ஐட்டம்ஸ். ஒரு நிறைவு கருத்தை வந்து உங்கள்கிட்ட பதிவு பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். அதாவது இப்போ வந்து எங்கள் ஷோரூமில் வந்து வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதாவது என்னென்ன வெரைட்டிஸ் எங்ககிட்ட இருக்குது, என்ன மாதிரியான ரேஞ்சஸ் இருக்குது, குவாலிட்டிஸு எல்லாமே நீங்கள் வந்து ஓரளவுக்கு எங்கள் ஷோரூமில் எல்லாமே உங்களை அப்டேட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. நீங்கள் எங்களுடைய லொக்கேஷன்ஸும் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். எங்கள் ஷாப் எங்கே இருக்குன்றது லொக்கேஷன் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வந்து இதில் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு வேணும், இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் ஏதாவது வந்துன்னா கூட எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, எங்களுக்கு மொபைல் நம்பர் இருக்குது, எங்களை கான்டாக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுறோம். உங்களுக்கு வீடியோ ஷாப்பிங் வரும், வாட்ஸ்அப் வரும். ஏன்னா எங்களுக்கு காஞ்சிபுரத்தில் பொறுத்தவரை எங்களுக்கு வேறு எங்கேயும் பிரான்ச்சஸ் கிடையாது. எங்களுக்கு ஒரே ஒரு பிரான்ச்சஸ் ஒன்லி சின்ன காஞ்சிபுரம், அதுவும் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு பேக் சைடில் தான் எங்களுடைய ஷாப் இருக்குது. ஏன்னா எவ்வளோ பேர் அங்கே ஒரு ஷாப் இருக்குது, இங்கே அவங்களுக்கு இங்கே இருக்குது, இங்கே நாங்கள் தான் அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். அது மாதிரி நிறைய காஞ்சிபுரத்தில் நிறைய அது மாதிரி சீட்டிங்ஸ் எல்லாம் நிறைய நடக்குது.
ஸோ நல்ல கான்செப்ட். எங்களுக்கு வந்து வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு பேக் டவர் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவிலுக்கு பின்கோபுரம், கோபுரத்துக்கிட்ட நீங்கள் வந்துட்டு எங்கள் நம்பரில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு நான் வந்து ஸ்டாஃபோ இல்லை நானும் வந்து நேரில் வந்து கொண்டு போயிடுவோம் உங்களுக்கு. சரியா? ரெண்டாவது, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிறு தொழில் ராஜ்குமார் அப்படின்றவர் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக எனக்கு ஒரு 15 நாளாகவே கான்டாக்ட் பண்ணார். ஏன்னா அவர் எப்படி கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பிஸ்னஸையும் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. இப்போ நான் பட்டு தொழில் பண்ணுறேன், ஐஎம் பிஸ்னஸ் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. அது மாதிரி பாத்திரம் வியாபாரம் பண்ணுறேன், அவங்களும் எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. குடிசை தொழில் பண்ணுறாரு, அவங்களுக்கு தான். அதெல்லாம் அவர் பேர் சிறு தொழில் ராஜ்குமார் பேர். அவருக்கு வந்து எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரையும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் காஞ்சிபுரம் ஏஆர்எஸின் சார்பாக இருக்கரம் கூப்பி எங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாருங்கள், வரவேற்கிறோம், வாழ்த்துங்கள், வளர்கிறோம். நன்றி, வணக்கம்.